தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள், சட்ட நிபுணர்கள், பொதுமக்கள்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து இக்குழு ஆலோசனைகளை பெற்றது. 191 நாட்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஆய்வின்படி 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இன்று வழங்கியது. இதற்காக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர். இந்த குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சேர்க்கப்பட்டார். எனினும் அவர் இந்த குழுவில் உறுப்பினராக தொடர விரும்பவில்லை என தெரிவித்துவிட்டு வெளியேறிவிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டதாகவும் ஆலோசிப்பதற்காக அல்ல என்று அவர் குற்றஞ்சாட்டி இருந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்த 22வது சட்ட ஆணையம் 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தலாம் என